வைத்தோம் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக. அந்த மனுஷன் ஒரு போனை போட்டு வர வைக்கணும். சாமி கும்பிட்டு போய் அவங்க வியாபாரத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஏமா தனியா யார்கிட்ட பேசிருக்கீங்க? பொங்க பானை கிட்ட பேசிருக்கேன். சரி கரும்பு அங்க போய் எவ்வளவு நேரம் கழிச்சு வர? எங்க போயிருந்தா? அனிதா வீட்டுக்கு போயிட்டியா பேசுறதுக்கு? அனிதா வீட்டுக்கும் போல யார் வீட்டுக்கும் போல. நம்ம ஊர்ல எந்த கடையிலுமே கரும்பே இல்ல. என்னது கரும்பு இல்லையா? ஆமாம்மா, அண்ணாச்சி கடையில இல்ல, அந்த அக்கா கடையில இல்ல, எங்கேயுமே இல்ல. எல்லாருக்கும் காலியா போச்சான். அதுக்குதான் ஒழுங்கா ரேஷன் கொடுத்த கரும்பே வச்சு சாமி கும்பிட்டுருக்காம. இப்ப இந்த கரும்பு போய் எங்க போய் வேணுந்தா? அம்மா நம்ம பக்கத்தூர்ல போய் வாங்கினேரமா. அடிப்பாவி, பக்கத்தூருக்கு போயிட்டியா? எப்படி போன? நம்ம ஊருக்கு வருதமா பஸ், ஃப்ரீ பஸ், அதுல ஏறி போயிட்டு வாங்கினந்தம்மா. இப்ப திரும்பி வரும்போது எப்படி வந்தா? திரும்பி வரும்போது பஸ் வந்துச்சுமா, அதே வந்துட்டமா. பஸ் ஏறி போய் கரும்பு வர வேண்டிய நிலைமை வந்துச்சா? ஏன் எப்பயுமே நம்ம ஊர்ல நிறைய கரும்பு விற்குமே கடையில. என்னாச்சு தெரியலம்மா. இந்தாங்கம்மா கரும்பு இந்தாங்கம்மா. வை தீபத்தை கொடுக்கலாம் வை. எவ்வகிட்டம்மா? பாத்து பொங்க பண்ண மாதிரி விழுந்துற போது. ஏமா வந்துட்டாளேவா? வந்துட்டேன் இப்பதான் வந்தா. எங்கடி போயிருந்தேன் இவ்வளவு நேரம்? கேட்க மாட்டேன். இண்டி ஒரு கரும்பு வாங்கிறதுக்கு அவனுக்கு இவ்வளவு நேரம்? இருமா, ரேஷன்ல கொடுத்த கரும்பு ஒழுங்கா சாமி கும்பத்துக்கு வச்சிருந்துருக்கலாமா? நீ தானே சொன்ன கரும்பு சாப்பிடலாம், நம்ம வேற கரும்பு வாங்கிக்கலாம், மாமா எடுத்து வந்து கொடுப்பான்னு சொல்லிட்டு உன்னால பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வந்து ரெண்டு கரும்பு வாங்கறதுக்கு நானே. ஏண்டி அண்ணாச்சி கடையில கரும்பு இருக்குமே, உன்னை யாரையும் பக்கத்து ஊருக்குலாம் போக சொன்னது? ஒருத்தருக்கா விளக்கம் கொடுக்கறதுக்குள்ள பொங்கலே முடிஞ்சிட்டு போல இருக்குது. நம்ம ஊர்ல கரும்பு காலி ஆயிடுச்சுன்னு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்திருக்கா. நீ பொங்கல் எடுத்துட்டு வந்தியா? எடுத்துட்டு வந்துட்டேமா. எடுத்துட்டு வந்து வை. இவ என்னமோ கரும்பு வாங்க போற மாதிரி எனக்கு தெரியல. எங்கேயோ போய் நல்லா ஊர் சுத்திட்டு வந்திருக்கா. இப்ப வாயெல்லாம் உடச்சிடுவேன் உன்னை. உடைப்ப வாடி உடைப்ப. அது வரைக்கும் என் கை நான் பூ பறிச்சுன்னு நினைக்கிறியா? ஆரம்பிச்சிங்க ரெண்டு பேரா. பொங்கல் கும்பிடும் போது கூட உங்ககிட்ட நிம்மதி இருக்காது எனக்கு. அவதாம தேவையில்லாம பேசுறா. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குன்னு தான் சொன்னேன். நம்ம ஊர்ல எப்படி கரும்பு இல்லாம போயிருக்கோம், நீ எப்படி பக்கத்து ஊருக்கு போயிருப்ப சொல்லு. அதுவும் நீ கரும்பு இல்லைன்னா நேரம் வீட்டுக்கு வந்து சொல்லியிருப்ப, இந்த மாதிரி கரும்பு இல்லாமா இந்த கடையில அப்படி சொல்லிட்டு நீ எப்படி போயிருப்ப பஸ் ஏறி? அதான் ஏன் பேச மாட்டேன்? உன்னை வந்து கூட்டின்னு போயிருக்கணும் கூடவா சொல்லிட்டு கரும்பு திங்கிறதுக்கு. உன்னை வீட்டில் உட்கார வச்சு நான் போயிட்டு வந்தேன் பத்தியா? நீ இப்படி தான் பேசுவேன். இம்மா இவ எங்கேயோ போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போய் சுத்திட்டு வந்திருக்கா அப்புறம் இருக்கு, விளையாடிட்டு வந்திருக்கா. அப்படியே சொல்ற? அந்த எருமை தான் ஏதாவது லூசு மாதிரி பேசிட்டு நீ வேற அப்படியே சொல்றது கேட்டுன்னு இருப்பமா. வேற காலையில ஃபோனில் பேசின்னு இருந்தாமா, இந்த மாதிரி காணும் உங்களுக்கு நம்ம இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. ஃப்ரெண்டுங்க மட்டும் போகிறாங்களாம். இந்த எருமை பாத்ரூம் இருக்கும்போது நம்ம ஃபோன் பேசணும். கேட்டுட்டு விட்டு கேட்டுக்குது பழகுது. என்ன நடக்குதுங்க? தனியா ஊர் சுத்தத்துக்குலாம் பிளான் போடுறீங்களா? ஏமா காணும் பொங்கல் வருதுல்ல, அதனால மகாபலிபுரம் பீச்சுக்கு போகலாம் சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சொல்லியிருந்தாங்கம்மா. அதான் பேசினிருந்தேன். அப்போ கூட நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன், எங்கள் அப்பா கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படிதான் சொல்லியிருக்கேன். ஏம்மா இல்லைம்மா போய் சொல்கிறா. நான் வந்து படிக்கிறதுக்கு வரேன், குரூப் ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு நான் வரேன், நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தா. ஏய் நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. எங்கள் அம்மா கிட்ட அப்பா கிட்ட கேட்டுட்டு வரேன், அவங்க அம்சாங்களா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லைம்மா அவள் ஃபோனில் பேசும்போது நான் கேட்டேன். வீட்டை விட்டு வெளியில் போய் பாரு, காலை உடைக்கிறனா இல்லைன்னு பாரு. ஏம்மா நீங்கள் வேணாம், அவள் தான் லூசு மாதிரி எதோ ஒன்று சொல்லியிருக்கான்னு அவள் பேச்ச போய் நம்புறீங்க நீங்கள்? போய் சொல்கிறாம்மா. இந்தியா காணும் உங்களுக்கு நம்மளே தாண்டி போவோம் சுற்றி பார்க்கறதுக்கு. நீங்கள் மட்டும் நான் தனித்தனியாக போக பழக்கணும் பழக்காது. எல்லாரும் குடும்பமாக தானே போவோம். நீங்கள் எங்கேயாவது கோயில் குளம் அப்படி தான் கூட்டின்னு போவீங்க, பீச்சுக்கெலாம் கூட்டின்னு போக மாட்டீங்க. பாரு உண்மை வருது பத்தியப்பா. அதான் மாமாக்கா அப்படி அப்புறம் பீச்சுக்கு போயிட்டு வந்து 1 மாதம் கூட என்ன ஆகல, அதுக்குள்ளே பார்த்துக்கோ. ஏமா நம்ம வேணா சினிமாக்கு போகலாமா? சினிமாக்கும் இப்போ தான் போயிட்டு வந்தோம். முதல்ல காணும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கூட்டமாக இருக்கும். கவர்மெண்ட் வீட்டில் இருக்கிறதே நம்மளுக்கு நல்லது. இதுக்கு தான் நான் தனியாக பிளான் பண்ணேன். ஓ நீங்கள் மட்டும் போகலான்னு பிளான் பண்ணது சொல்கிறியா? ஆமாம் அம்மா தான் சொல்கிறாங்க பத்தியா, பீச்சுக்கு போயிடுச்சு சினிமாக்கு போயிடுச்சு வீட்டில் இருக்கலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க பத்தியா. நான் மட்டும் ஃப்ரெண்ட்ஸும் கூட போயிட்டு வந்துடுறேன். பேசாமல் நம்ம வேணா மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா? நல்ல ஐடியாம்மா. நான்லாம் வரலப்பா மாமா வீட்டுக்கு. ஏன் மாமா வீட்டுக்கு வந்தேன்னா அங்கே வயல்வெளியெலாம் இருக்குது, அதெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம்ல. ஏம்மா நம்ம எத்தனை வாட்டி மாமா வீட்டுக்கு போகும்போது நல்லா சுற்றி பார்த்துருக்கோம் அந்த வயல்வெளி பம்பு செட்டு எல்லாத்தையுமே. ஏண்டி நம்ம போகும்போது தாண்டி எங்கள் செடியில் நட்டு வச்சிருந்தாங்க, இப்போ எல்லாமே பெருசு பெருசாக வளர்ந்துட்டு இருக்கோம். எல்லா காய் பூ எல்லாமே இருக்கும், அதெல்லாம் போய் பார்க்கலாண்டி. நீ வேணா போய் பாரு, நானும் வரல. இது வேணா அது வேணா இது வேணா என்ன தான் பண்ணுறதா? சரி எது வந்தாலும் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு பொறுமையாக முடிவு எடுக்கலாம். முதல்ல உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஏண்டி அப்பா நம்மளே காண மாட்டேங்குதுல, அதுதான் கடை தந்து பாருங்க. APPA தானடியே? ஆமாம்மா. பரவாயில்ல இங்கிலீஷ்லாம் படிக்கிறீங்க. ஏபிசிடி கூட தெரியாது. நானும் 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன். ஏமா அதுக்கு மேலே படிக்கல? உங்க அப்பா கிட்ட பேசிட்டு வந்து அப்புறம் சொல்றேன் ஏன் படிக்கலன்னு. இன்னடி ஃபோன் போதும் உங்க அப்பா எடுக்க மாட்டேங்கிறாரு. கடையில் கூட்டமா இருப்பாங்கம்மா. அவ்வளோ கூட்டமா ஃபோன் கூட எடுத்து பேச முடியாத அளவுக்கு. நம்ம அப்பா நான் மளிகை கடை வச்சிருக்காரு, தேங்காய் கடை தானே வச்சிருக்காரு, கூட்டம்லாம் ரொம்ப இருக்காது. இன்னைக்கு பொங்கல்ல நிறைய பேர் வந்திருப்பாங்கடி தேங்காய் வாங்கிறதுக்கு. எல்லாரும் முன்னாடியே வாங்கி வச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு தான் வராங்களா உங்களுக்கு தேங்காய் வாங்கிறதுக்கு? மேடம் எதுக்கு இன்னைக்கு கரும்பு வாங்கிறதுக்கு போனீங்க? நம்ம 2 பேரும் முன்னாடியே தீர்த்துட்டோம்ல ரேஷனை கொடுத்தது, அதனால போய் வாங்கிறதுக்கு போனேன். அதே மாதிரி முன்னாடி வாங்கி வச்சு தேங்காய்லாம் வந்து சட்னி அரிசி காலி பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பொங்கலுக்கு வாங்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. எங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? ஃபோன் தானே பேசினிக்க. அப்போ ஃபோன் எடுத்துட்டுமா? எடுக்கலடி. எனக்கு வேற பசிக்குதுமா. ஆரம்பிச்சாலே சரி சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் தரவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? சரிம்மா. நான்லாம் போக மாட்டேன் அப்பா கிடைக்கலாம். நீங்க யாருன்னா போறதா போங்க. ஏறுமா
நான் இப்பதான் கரும்பு வாங்குறதுக்கு பக்கத்து ஊர் வரைக்கும் பஸ்ல போயிட்டு வந்தேன். நான்லாம் அப்பாவுக்கு பொங்கல்லாம் எடுத்துன்னு போக மாட்டேன். ஓ ஃப்ரெண்டும் கூட பீச்சுக்கெல்லாம் மட்டும் போக தெரியும், அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க போக முடியாதுனால. என் வீட்டில் நீ சும்மா தானே இருக்க, நீ போயிட்டு வா. அந்த மனுஷன் ஒரு 8 வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டு போலாம்ல. இவளுங்க அடிச்சுன்னு மாறுறாளுங்களே. கத்தி மட்டும் 2 பேரும் கையில கொடுத்துட்டு வச்சுக்கேன், அப்படியே போறதுக்கு தயாராகிடுவாங்க. அது மட்டும் தான் இப்போ இல்லை. சரி சாமி கும்பிட்டு திரும்ப ஃபோன் பண்ணி பார்க்கலாம். சாமி கும்பிட்டாச்சா? வாடி வாடி, மனுஷனுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணலாம். என்ன குத்துக்கிழமை உட்காந்துருக்க, மணி ஆகலையா? ஏண்டியா உங்க வீட்டில் பொங்கல் கும்பிடாம இங்கே ரெடி பண்றீங்க? எங்க வீட்டில் லேட் ஆகும். உங்க வீட்டில் கும்பிட்டுட்டீங்கன்னா அந்த 2 பசங்களுக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பொங்கல் வச்சு கொடு. பசிக்குது ஒரே அமக்கலாம் பண்ணுதுங்க. டேய் காலையிலே ரெடி பண்ண மாட்டியா? 4 மணிக்கே எழுந்து பொங்கல் வைக்க வேண்டியதுனே. அம்மா அடிக்கிற குழுல 4 மணிக்கெல்லாம் வேற. சதீஷ் போய் விளையாடுறதுக்கு போற அமக்கலாம் பண்ணிருக்குது. கொஞ்சம் பொங்கல் வச்சது கையில கொடுத்து அனுப்பி சாப்பிட்டு போட்டோம். சித்தி காணும் பொங்கலுக்கு நம்ம எங்க போலாம்? ஆமா இப்ப ரொம்ப முக்கியம் அது. நீ என்னடா குரல் மட்டும் வருது, ஆளை காணமேன்னு பார்த்தேன். கரும்பு பின்னாடி இருந்திருக்கியா? காலை தெரியல, 2 முட்டை கரும்பு மட்டும் தான் தெரியுது. இதே கரும்பு பிடிச்சி நின்று இருக்கேன். அந்த கரும்பு தூண்ல சாச்சி வச்சா நிக்க போகுது. அது வரை இன்னைக்கு ஃபுல்லா பிடிச்சிருப்பியா? ஐயா கரும்பு கரும்பு கரும்பு. இது இவ கதை என்னன்னு கேட்டியா? என்னாச்சு? நம்ம ஊருக்குள்ள எந்த கடையில கரும்பே இல்லையா? மேடம் பஸ் ஏறி பக்கத்து ஊருக்கு போயிட்டு கரும்பு வாங்கியிருக்காங்க. அப்படியா? நம்ம ஊருக்குள்ள கரும்பு கிடைக்கலையா? இது தெரிஞ்சிருந்தா நானும் ஒரு 10 கட்டு வாங்கி போட்டு இருப்பேன், வியாபாரம் பண்ணிருப்பேன், நல்ல வருமானம் கிடைச்சிருக்குமே எனக்கு. எல்லாரும் ரேஷன்ல கரும்பு கொடுத்தாங்களா, அதை வச்சு சாமி கும்பிட்டுருவாங்க. நம்ம எதுக்கு வாங்கி வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்கி போடவே பழகுது. எல்லாரும் கரும்பு வாங்கி போய் எங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி தின்னுறாங்க பழகுது. கரும்பு கிடைக்காம சுற்றி இருந்திருக்காங்க. கடையில் வாங்கி போட்டால் தானே ரேஷன் கொடுக்குற கரும்புலாம் 2 நாளைக்கு வச்சிருக்கீங்களா? ஆமாம், பஸ் ஏறி போய் பக்கத்து ஊரில் போய் வாங்கி வந்தேன். 2 கரும்பு எவ்வளோ? 200 சித்தி. நான் சொல்லல, சந்தையிலே 150 ரூபா விற்று 2 கரும்பு. அப்போ இங்கே வந்து 200 தான் விற்கும். நான் சந்தையிலே வாங்கிக்கலாம் தான் சொன்னேன். அவங்க அம்மா தான் இருக்கு பத்தியா, மாமா எடுத்துன்னு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அண்ணன் எடுத்து வந்து அப்படி அடுக்குவாங்களாம். பொங்கல் சீரை அதை வச்சு நம்ம கும்பிட்டுக்கலான்னு பார்த்தாங்க. பெரிய தலையை துண்டை போட்டாங்க. என் அண்ணன் எப்பவுமே இது கொடுக்கல, அப்படியே அதெல்லாம் அசால்ட்டா தெரியும். நான் இல்லை வாங்கியிருப்பேன்ல. இம்மா நம்ம ஊரில் இன்னைக்கு வந்து நிறைய போட்டிலாம் வைக்கிறாங்க. கோல போட்டி, பட்டப்பந்தயம், இப்போ டான்ஸ் போட்டி எல்லாமே வைக்கிறாங்க. சீக்கிரமா சாமி கும்பிட்டு வாங்க. அதெல்லாம் சாயங்காலம் தானே வைப்பாங்க, இப்போ காலையில வச்சுருக்காங்களா சாமி கும்பிட்டு எல்லாரும் அங்கே வாங்க சொல்லியிருக்காங்களா? 4 மணிக்கு தான். படுத்துட்டு போட்டிலாம் இருக்குதானே? எல்லாமே இருக்கு. லெமன் ஸ்பூன், அப்புறம் அந்த பலூன்ல தண்ணி ஊத்துறது, அது எல்லாமே இருக்கு. இந்த கரும்பு அப்படியே விட்டுட்டு வந்துட்டா யார் இப்ப அந்த கரும்பு பிடிச்சி நிக்க சொன்னது? வாபி ஓகே கரெக்டா நிக்குது. சரிம்மா சீக்கிரம் சாமி கும்பிடுங்க, சாப்பிட்டு போனால வேலை இருக்கு நிறைய. சாருக்கு அப்படி என்ன வேலை இருக்கோ? போட்டி நடக்குது, கிரவுண்ட்ல கிளீன் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு, தோரணம்லாம் கட்ட வேண்டியது இருக்கு. சதீஷ் தலைமையில தான் போட்டி நடக்குதா? ஆமா ஆமா. சரிம்மா நான் கூட போட்டியில கலந்துக்க போறேன். கலந்துக்கிட்டே செல்லாம், நிறைய பிரைஸ் வாங்கு. நீ போனா என்ன பிரைஸ் தர போறாங்க? ஒரு தட்டு டம்ளர் கிண்ணம் தான் தருவாங்க. அதை தான் தந்து வீட்டுல அடிக்க வச்சுக்கணும். ஏன் அதெல்லாம் ஒரு பிரைஸை தெரியல உனக்கு? எங்கன்னா ஒரு வெள்ளி டாலர், ஒரு தங்க டாலர் அந்த மாதிரி என்ன கொடுத்தா பரவாயில்ல. இந்த தட்டு டம்ளர்லாம் சின்ன பண்றது என்ன மகா சொல்றது கரெக்ட் தானே? பெரிய பெரிய போட்டி நடத்துறதுல கூட தங்க டாலர்லாம் தர மாட்டாங்க. என் வீட்டுக்கு 50-100 கலெக்ஷன் பண்றாங்களே, ஏன் ஒரு தங்க டாலர் கூட வாங்க முடியாதா? இல்லையா தங்கம் விற்கிற விலைக்கு தங்க டாலர் வேணும் உனக்கு? வீட்டுக்கு வேணா ஒரு 10,000 ரூபாய் கலெக்ஷன் பண்ணா தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சித்தி. அத்தாடி அத்தா 10,000 ரூபாவா? தங்க டாலர் வேணா ஒண்ணு வேணாம். தங்க டாலரோ வெள்ளி டாலரோ சாமி கும்பிட்டு பொங்கல் சாப்பிடலாம். நீ மாதிரி ஏந்திரி, அந்த இடத்துல உட்காந்து கதை பேசுவேன். இல்லை கால் நரம்புலாம் இருக்குது. காலையில இருந்து எவ்வளவு வேலை செஞ்சு எனக்கு தெரியுமா? எனக்கு அது பெரிய பெரிய பசங்க 2 இருக்குது கூட மாட வேலை செய்யறதுக்கு. எனக்கு சின்ன சின்ன பசங்களை வச்சு நானே காலையில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எனக்கு தெரியுமா? நான் காலில் நரம்பு இருக்குது, கால் இருக்குது, உட்காந்துக்கா ஏந்திரி ஏந்திரி. ஆமா ஆமா பெரிய பெரிய பசங்க இருக்குன்னு தான் பேரு, ஒரு வேலைக்கு பிரச்சனை கிடையாது. நான் காலையிலேயே உங்ககிட்ட சொல்லல, அம்மா இப்படிதான் சொல்லுவாங்கன்னா பாரு. நம்ம எவ்வளவு வேலை செஞ்சாலும் அப்படியேதான் குறை சொல்லிருக்காங்க. மேடம் அப்படி என்ன வேலை செஞ்சீங்களா? காலையில வீடு பெருக்குறது நான் தாண்டி. வீடு மட்டும் தான் பெருக்குனேன், நான் தொடச்சேன் வீட்டுல. பாத்துக்கோ, இந்த மாதிரி போட்டி போட்டு வேலை செஞ்சிருந்தா எங்கேருந்து உங்களை நான் வேலை வாங்குறது? சண்டை போறதுக்கே 2 பேருக்கு நேரம் சரியா இருக்குது. அம்மா நல்ல நேரம் கூட உங்க பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா இருக்கும் போல இருக்குது. சதீஷவா நம்ம வீட்டுல போய் பொறுமையா பொங்கல் செஞ்சு நம்ம சாப்பிடலாம். இவ ஒத்தி வாயரடி குழந்தைங்க இட்டு வந்து அப்படியே எடுத்துன்னு போறான். அப்ப எந்திரி முதல்ல. எம்மா எழுந்துட்டியா? வா வா வத்தி வரத்த கூடியா? எடி கருப்பிலும் கொஞ்சம் எடுத்துருவா. இதை எடுத்துனாருமா. இந்த மனுஷன் பண்ற வேலையை பாத்தியா? என்னாச்சு? உங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டு போலாம்ல. கடையில கூட்டமா இருக்கு போல இருக்குது. கூட்டமா இருக்கு போல இருக்குது, அதான் ஃபோன் எடுக்கல. இப்ப நீ செஞ்சு வச்சுக்க பொங்கலை உங்க வீட்டுக்கார சாப்பிடணும் அவ்வளவுதானே? சாமி கும்பிட்டு சதீஷுக்கு பொங்கல் கொடுத்துனா சாப்பிட்டு அவன் கிளம்பிடுவான் விளையாடுறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு மாமா கொடுத்து அனுப்பு. அவன் திரும்ப கடையில கொடுத்தோம். ஐயா ஜாலி ஜாலி, நான் திரும்ப கொடுக்குறேன். நீ கொடுக்குறியா சதீஷ்? நான் கொடுக்குறேன். தெரியுமா பெரியப்பா கடை உனக்கு தெரியுமா? தெரியுமா, நான் ஃப்ரெண்ட் கூட போயிருக்கேன் பெரியப்பா கடைக்கு. பெரியப்பா எனக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படியா? உனக்கு தெரியுமா? என்னடி எங்க சத்தா நம்மளுமே எல்லாத்தையும் உச்சி கிடக்கிறா தெரியல. சரி சாமி கும்பிட்டுட்டு பெரியப்பாக்கு போட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு வந்துருந்தேன். பத்திரமா ஓரமா போயிட்டு ஓரமா வரணும். நான் ராஜேஷ் கூட்டிட்டு போவேன் தெரியுமா? அது சைக்கிள் வச்சுக்கல, சைக்கிள் நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடும். அப்படியா? சைக்கிள் போறீங்களா? என் பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கூடாண்டி. ஐயோ அவனே கும்பல் இருக்கான். அவனே எத்தனை நாள் சைக்கிள் கேட்டுருக்கான். அவங்க அப்பாவும் வாங்கி தரேன் சொல்லி இருக்கா. நீ வேறு கும்பல் இருக்கா? சரிம்மா இதே மாதிரி தான் சொல்லி என்னை ஏமாத்திருக்காங்க. இன்னைக்கு வாங்கி தரேன், நாளைக்கு வாங்கி தரேன், 10 நாள் கழிச்சு வாங்கி தரேன், மழை காலம் போட்டோம் அப்படி சொல்லி என்னை ஏமாத்தினே இருக்காங்க. சைக்கிளே வாங்கி தர மாட்டாங்க. தெரியுமா இவன் ராஜேஷ் சைக்கிள் எடுத்து ஓட்டுறான். இவனுக்கு எதுக்கு சைக்கிள்? காசுல வேஸ்ட் பண்றதுக்காக சைக்கிள் கேட்டுருக்கான். ராஜேஷ் சும்மா சைக்கிள் தருவானா? என்னைக்காவது ஒரு நாள் ஓட்டணும் அப்படின்னு சொன்னா தருவான்.
தினமும் தரவும் பெரியமா தினமெல்லாம் தர மாட்டாங்க. நம்மளுக்குன்னு ஒரு பொருள் இருந்துச்சுன்னா நம்ம எப்போ வேணா யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் போல பண்ணிக்கலாம். மற்றவங்க பொருள்னா கொஞ்சம் கஷ்டம் தானே. என்னுடைய குழந்தைக்கு மேலே ஒரு சைக்கிள் வாங்கி கொடு. வாங்கி தரலாம். ஏமா நீங்க வாங்கி தரீங்களா? நான் அடிச்செல்லாம் சைக்கிள் அப்படி எவ்வளோ விளைவிற்கு போகுது, நானே வாங்கி தரேன். அம்மா கேட்காத விடு. பெரியமா பத்தி எனக்கு சைக்கிள் வாங்கி தர சொல்லிட்டாங்க. பெரியமா எனக்கும் சைக்கிள் வாங்கி கொடுங்க. நீ சின்ன குழந்தை, நீ சைக்கிள் ஓட்டக்கூடாது. எருமை மாடே நீ மட்டும் ஓட்ட, நான் மட்டும் ஓட்டக்கூடாதா? பெரியமா எனக்கு வாங்கி கொடுங்க. ஆரம்பிச்சதுங்க பாத்தியா? இப்போ இதுங்க எப்படி நீ சமாளிக்க போற? பசங்கன்னா அப்படிதான் இருக்கும். பெரியமா சஞ்சுக்குள்ள சைக்கிள் வாங்கி தரத்தால எனக்கு மட்டும் வாங்கி கொடுங்க. பெரியமா எனக்கு வாங்கி கொடுங்க. சரி வாங்கி தரேன் கூடாது. ஃபர்ஸ்ட் அண்ணாக்கு, அதுக்கப்புறமா உனக்கு, ஓகேவா? இல்ல எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வாங்கி தரணும், அண்ணாக்கு அப்புறம் வாங்கி கொடுங்க. சஞ்சு அண்ணா தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். பெரியமா முதல்ல எனக்கு தான் சைக்கிள் வாங்கி தருவாங்க, அதுக்கப்புறமா தான் உனக்கு வாங்கி தருவாங்க. அமைதியா இருக்கணும் புரியுதா? அப்புறம் வாங்கி தராம போயிடுவாங்க. போடா. நான் போடலாம் சொல்லக்கூடாது. போடா பண்ணி. பெரியமா பாத்தீங்களா எப்படி பேசுறா பாத்தீங்களா? குழந்தைங்க என்னன்னு பாருண்டியா? நீ தானே ஆரம்பிச்சு விட்ட, நீயே சமாளி. யாரு சமத்து பிள்ளையா இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல சைக்கிள் வாங்கி தருவேன். அப்ப நான் தான் குட் கேர்ள், ஃபர்ஸ்ட் எனக்கு தான் சைக்கிள் வாங்கி தரணும். இல்ல பெரியமா நான் தான் குட் பாய், எனக்கு தான் நீங்க சைக்கிள் வாங்கி தரணும். சரி பெரியப்பா கிட்ட சொல்லி உங்க 2 பேருக்குமே வாங்கி தர சொல்றேன். இப்போ முதல்ல சாமி கும்பிடலாமா? சூப்பர் பெரியமா. போடா எருமை. அதிசய திரும்பி நில்லு. இவதமா சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. இங்க போனாலும் இந்த தொல்லை இங்க மட்டும் தீர மாட்டேங்குது எனக்கு. சரி கும்பிடு, குழந்தைங்க தொல்லைகள் எல்லாம் சொல்லாத. ஆமா நீங்க மட்டும் பசங்களை திட்டவே மாட்டீங்களா? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். ஏக்கா இன்னைக்கு நம்ம வந்து பொங்கல் கும்பிடுறோம் சூரியனுக்கு நன்றி சொல்லு. இனி எனக்கு சூரியன் பாட்டுலாம் தெரியாதே. ஆமா பாட்டு பாடிதான் கும்பிடுவாங்க சாமியை. வாயில அப்படியே சொல்லு. சூரிய பகவானே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும், பயிர்கள் செழிச்சு வளரணும், காய்கறிகள் எல்லாம் குறையணும், அரிசி பருப்பு விலைகளும் குறையணும், ஏழை எளிய மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளே. பொங்கல் சொல்லுங்க. 3 முறை சொல்லணும். லைனா உட்காருங்க, பொங்கல் தரேன். பசங்க 2 பேருக்கு மட்டும் கூட நான் எங்க வீட்டுல பொங்கல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றேன். ஏண்டி சாமி எல்லா சாமியும் ஒன்று தானே. நம்ம சூரியன் தானே இன்னைக்கு கும்பிட்றோம். உங்க வீட்டில் கும்பிட்டாலும் சூரியன் தான், எங்க வீட்டில் கும்பிட்டாலும் சூரியன் தான். சாப்பிட்டு போ. ஜோவாங்க எங்க மாமியாரும் எங்க வீட்டுக்கார வேற காத்து நிற்காங்க. நான் வந்து பொங்கல் வைப்பேன் சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குது. நான் அப்புறம் வந்து சாப்பிட்றேன். கொஞ்சம் சாப்பிட்டு போடி, ஓவரசிங் போடுவேன். அப்படியே ஓடி போய் தட்டு எடுத்துனுவா. வாழை இலையில வச்சு தர மாட்டீங்களா? தட்டுல தான் தருவீங்களோ? வாழை நிறைய வாங்க மறந்துட்டேன்டி. யாருக்கிட்ட சொன்னா கூட வச்சுக்கேன், கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம அண்ணா வீட்டில் தான் வாழை தோட்டமே அவ்வளோ இருக்குல்ல. முன்னாடியே போயிட்டு அதெல்லாம் அத்தனை வந்து வைக்கலாம், அதெல்லாம் கிடையாதுல்ல உனக்கு. ஏண்டி ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறேன். அண்ணன் வந்து கொடுக்குன்னு பார்த்து எதையுமே வாங்காம விட்டுட்டேன். திரும்ப அந்த கதையை பேசி எனக்கு அது கும்பிடுது. சரி எல்லாரும் உட்காருங்க. சாப்பிட்றதுனா மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்துக்கு குட்டுமி. இது என்ன உங்க பெரியமா வீடா? எங்க பெரியமா வீடு. ஐயா எங்க பெரியமா வீடு இது. 2 பேருக்கும் ஒரே பெரியமா தானடா? இல்ல எங்க பெரியமா அவங்க. இல்ல எங்க பெரியமா. நீ சீக்கிரம் பொங்கல் வச்சு கொடு. ஆரம்பிச்சுதுங்க. தரியா பயமா இருக்கு. பொங்கல் வைக்கும்போது ஒரு குடம் ஒண்ணு போடுவீங்களா? போடல. சுச்சோ மறந்தே போயிட்டேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? பெரியமா நான் பயந்தே போயிட்டேன். எருமை எது வந்தா சொல்லிட்டு செய்ய எருமை, பயமா இருக்குது எனக்கு. ஆமா சின்ன குழந்தை பயந்துருவா. சஞ்சு பயந்தா கூட ஒரு அத்தை இருக்கு. நான் எருமை கடை வயசாதி நீ பயந்துட்டியா? வாணி பொண்ணு தான் சும்மா இல்லாம குழவு போட அத்தை போட இத்த போடுன்னு பயமுத்துறா. ஏண்டியா நம்ம 2 பேரும் சேர்ந்து குழவு போடலாண்டி, அப்பதான் நல்லா இருக்கும். பொங்கல் பொங்கும்போது பொண்ணுல பொங்கல் பொங்கும்போது குழவு போடலாம். பொங்கல் பொங்கி 1/2 மணி நேரம் ஆகுது, அது ஆறி போச்சு. பரவாயில்ல ஒரு குழவைய போடுறி. அப்படியே சொல்றேன். சும்மா கும்பல் இருக்க மாட்டீங்களா? சரி பொங்கல் சாப்பிடுங்க, நான் போய் கரும்பு வெட்டி சாப்பிட போறேன். அக்கா எனக்கு கரும்பு வேணும். நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? நீ முதல்ல பொங்கல் சாப்பிடலாம், அதுக்கப்புறமா கரும்பு வெட்டி சாப்பிடுவீங்க. அம்மா எனக்கு கரும்பு தான் வேணும், கரும்பு தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரேஷனை கொடுத்த கரும்பு சாப்பிட்டு காலி பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த கரும்புக்கு வந்திருக்கே நீ. பொங்கல் சாப்பிட்டு அப்புறமா சாப்பிடு. ஐயா கரும்புனா 10,000 ரூபாய் சாப்பிட்ட கூட குழந்தைங்க ஆசைப்பட்டு கேக்குது, வேணாம் சொல்ற. நீ போய் சாப்பிடுவ. நீ இங்க பானை ஃபுல்லா பொங்கல் செஞ்சு வச்சிருக்கேன். இதை யார் சாப்பிடுறது? பானை ஃபுல்லா ஒன்று யார் செய்யறது? கொஞ்சமா செய்ய வேண்டியதானே? ஏண்டி பொங்கலுக்கு வந்து பானை ஃபுல்லா செய்யணும்டி, கொஞ்சமா செய்வாங்க. சரி இப்போ உனக்கு என்ன அந்த பானையில இருக்க பொங்கல் காலி ஆகணும் தானே? வாணி உட்காரு. எனக்கு இவ்வளோலாம் வேணாம்ப்பா. வேணாம் சொன்னா விட்டுருவாங்களா? உட்காரி. அந்த கரும்பு பானை மேலே விழுந்துட போகுது. கரும்பு மொட்டை எடுத்து அப்படி ஓரமா வைங்க முதல்ல, அப்புறம் சண்டை போடுவீங்க. ஆமா கரும்பு எடு. ஒரே ஒரு பீஸ் மட்டும் வெட்டிக்கிறேன். அக்கா அப்படியே எனக்கு ஒரு பீஸ். அக்கா அப்படியே எனக்கு ஒரு பீஸ். கரும்பே வேணாம், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எடுத்து ஓரமா வச்சுட்டு வரேன். இதுங்களை வச்சு ஒரு வேலை செய்ய முடியல. மனையை பார்த்து சென்றது அங்க வெளியில தான் இருக்குது. கரும்பு சாப்பிட போதே. நீ கரும்பு எத்தனை எதுக்கு நீ வெளியில வைக்கிறேன்? அப்பதானே வெட்டி சாப்பிட்டுக்கா வட்டமா இருக்கா? அதை எடுத்து வைக்குது. செண்பகம் வேற சுத்தி வந்து இருக்கு. எதுனா கிடைக்குமா கரும்பு சாப்பிட்றதுக்குன்னு? எங்க வீட்டு கரும்பே நாங்க மறைச்சதா வச்சிருக்கோம், இல்லைன்னா சாப்பிடுறது சொல்லிட்டு. இல்லையே செண்பகம் சொன்னது ஞாபகம் வருது. நாளைக்கு உங்களுக்கு மாட்டு பொங்கல் இருக்குல்ல? மாட்டு பொங்கலா? ஆமா எருமை மாடு யார் வீட்டுல வளர்க்குறாங்களோ அவங்கள மாட்டு பொங்கல் கும்பிடுவாங்க. ஆமால எங்க வீட்டுல மாடு இருக்குல்ல, அப்ப எங்க வீட்டுல நாளைக்கு மாட்டு பொங்கல். ஏமா செண்பகத்துக்கு பர்த்டே வர நாளைக்கு? ஆமா செண்பகத்துக்கு தான் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு செண்பகம், ஹாப்பி பர்த்டே டு செண்பகம். டேய் என் காதுல வந்து என்ன பாடுற? செண்பகத்துக்கு பாட்டு பாடுறி. பர்த்டே இல்ல அதுக்கு. எருமை அது என்ன பாப்பாவா? ஓ பாப்பா அந்த பாட்டு படிக்கலாம். அது பாப்பா தாண்டி, பாடுடி. நான் பாட மாட்டேன், நீயே படிக்கும். திமிரு ரொம்ப அதிகமாயி போச்சு குடுமிக்கு. ஹாப்பி பர்த்டே டு செண்பகம், ஹாப்பி பர்த்டே டு செண்பகம். போதும் ரொம்ப ஓவரா பண்ணாத. போதும். அதுக்கு ஒரு பில்லு பிடிக்க வந்து போட போது கிடையாது, அதுக்கு தண்ணி வைக்க போது கிடையாது. பாட்டுக்கு மட்டும் குறைச்சல இல்ல. நீ குழந்தைங்க திட்டாத. பொங்கல் போடுறது அப்படியே உட்காந்து ஊட்டே. சீக்கிரம் ஊட்டி விடு.
இவன் நானே சாப்பிடுவேன். இங்க இருக்க பொங்கல் எடுத்துக்கோ. அதுல நிறைய இருக்கு, நீ சாப்பிடுவியா? சாப்பிடுவேனே. சரி அப்ப எடுத்துக்கோ. அக்கா அதான் சொல்றேன், உனக்கு அறிவில்ல. சஞ்சு அவ்வளோலாம் சாப்பிட மாட்டா, வேஸ்ட் பண்ணிடுவா. நீ கொஞ்சமா தட்டில் போட்டு கூடாதுங்க, கூட்டுறேன். எனக்கு வடை வேணும். எடுத்துக்கோ. கொஞ்சம் அண்ணனுக்கு ஒரே வடை எடு. போடா. பாருங்க பெரியமா, இந்த மாதிரி பேசுறா எப்படி சைக்கிள் கூட்டிட்டு போவேன் சொல்லுங்க. திரும்ப ஆரம்பிக்கிறீங்களா? ஒழுங்கா சாப்பிட்டு ஏந்துருங்க. எனக்கு வர நிறைய வேலை இருக்கு தலைக்கு மேல. வேலையா? அப்பேன்னு பார்க்க போறீங்களா? இப்ப பாத்தியா, இந்த வாய்க்குல மட்டும் ஒன்னும் குறைச்சல் கிடையாது. சீக்கிரம் சாப்பிட்டு பெரிய பக்கத்துமே பொங்கல் கொடுத்துட்டு வா. ஆமா நானே மறந்துட்டேன். இதுங்க 2 நாள் உங்க வீட்டுல வச்சு நீ எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஏற்கனவே எங்க வீட்டுல 2 இருக்குதுங்க, பத்தாது எனக்கு. எங்களை குறை சொல்றேன்னா எங்க அம்மாக்கு தூக்கம் வராது. என்ன பண்றாங்க? கரும்பு வெட்டி சாப்பிட்டு நிக்கியா? இல்லம்மா அது வந்துட்டேன். ஏய் நீ மட்டும் சாப்பிட எடுக்க கூட போடா. இதுக்கு முன்னாடி போய் உட்காந்து எனக்கு வளர்த்தற மாட்டேங்கிறியா நீ? என்ன வந்து நீ எடுத்துக்கோ. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி ஜல்லிக்கட்டு விடுவாங்கல்ல? ஆமா இப்ப நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டுல விடுறது கிடையாது. ஆனா வேற ஊர்ல எல்லாம் விடுறாங்க. டிவில கூட பாத்துட்டேன் நானே. போன வருஷம் எவ்வளவு நல்லா இருந்து தெரியுமா? இந்த வருஷமும் பார்க்கணும். பாரு, நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டு பாக்குறது போய் இப்போ நேரில் பார்க்க முடியாம போன்ல டிவில பார்க்க வேண்டியதா இருக்குது. ஒரு காலம் மாடம் எப்படி சீருது தெரியுமா? அப்படியே ஓடுது, குடு 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 குடுன்னு அப்படி ரவுண்ட் அடிக்குது. அதை வந்து ஒருத்தர் பிடிச்சின்னு ஓடுறாங்க பின்னாடியே. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். மாமா அனுப்பிச்சு விட தானே ஜல்லிக்கட்டு களை அடக்கத்துக்கு. உங்க மாமா தானே எப்படி போவார் பாரு. உன் வீட்டுக்கார அனுப்பிச்சு விட வேண்டியதானே? என் வீட்டுக்கார தானே. அவரு போனா வச்சுக்க ஜல்லிக்கட்டு அடக்கிறதுக்கு. அந்த காலை மாடே பாவம் பார்த்து, எப்பா நீ பரிசு வாங்கிறதுக்காக வந்திருக்கியா? உன்னை முட்டுறதுக்கு எனக்கு பாவமா இருக்கு, இந்த என்ன பிடிச்சிக்கோ, இந்த பரிசு வாங்கிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதே பாவம் பார்த்து அடங்கி உட்காந்துரும். ஆமா உங்க வீட்டுக்கார எப்போ வருவாருன்னா ஜல்லிக்கட்டு காலைல காத்துன்னு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எங்க அக்கா வீட்டுக்கார போய் சொன்ன வச்சுக்க, எங்க அக்கா வந்து உன்னை ஜல்லிக்கட்டுக்கு போக சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்னடி வேணா பரிசு தானே வேணும்? அங்க என்ன தருவாங்க? ஒரு மத்த தருவாங்க, அண்டா தருவாங்க. அதுக்கப்புறம் மீறி போனா ஒரு தங்க காயின் தருவாங்க. அதை நானே வாங்கி கொடுக்குறேன். என் உசுரெல்லாம் பணம் வைக்க முடியாது ஜல்லிக்கட்டுக்கு போய் அப்படி சொல்லுவாரு. அனுப்பிதான் பார்க்கணும் 2 பேரும் என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? 2 வருஷம் இருப்பாதுங்க. ஆனா முன்னாடி நம்ம அண்ணன் கூட போய் ஜல்லிக்கட்டுல போய் காலை அடக்கு வரல. ஆமா இப்ப அண்ணனுக்கு வயசு ஆயிடுச்சு, போக மாட்டேங்கிறாரு. நம்ம வீட்டுல கூட ஒரு காளை மாடு வளர்த்து மேடி. உங்க வீட்டுல காலை வளர்த்தீங்களா? ஆமா சின்னதா கண்ணுக்குட்டியா வளர்த்தோம். அதுக்கப்புறமா எங்க அண்ணன் வந்து வேற யாருக்க கொடுத்தாங்க. அதை நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வளர்த்துருக்கலாம்ல. ஆமா உங்களை வளர்க்கறதே பெரிய விஷயம். இப்ப காளை மாடு வேற வளர்க்கணும் நானே. ஜல்லிக்கட்டு காலெல்லாம் பாக்குறதுக்கு தான் நம்மளோட மாதிரி தெரியுது. வளர்க்குறவங்க வீட்டுல எவ்வளவு பாசமா இருக்குது. அவங்க கூப்பிட்டாங்கன்னா கம்முன்னு போயிடுதுங்க. நல்லா வளர்த்தவங்களுக்கு பாசமா குழந்தை மாதிரி நடந்துக்குதுல்ல. ஏமா நம்ம கூட சின்ன ஜல்லிக்கட்டுக்கு வாங்கி வளர்க்கலாமா? ஜல்லிக்கட்டு காலையா வாங்கலாம். ஒரு தட்டி எத்தனை சொல்லிட்டு போனா எவ்வளவு நேரம் என்ன பண்றா தெரியலையே. ஏண்டி என்ன தானே பண்ற உள்ள நீ? இந்த வரமா அப்படியே சட்னி கூட எடுத்துன்னு வா. எங்க சாம்பார் எதுவும் வைக்கலையா? சாம்பார் தாண்டி வச்சிருக்கேன், சட்னி வச்சிருக்கேன். சூப்பர் எல்லா காயும் போட்டு வச்சிருக்கேன் சாம்பார். நீ 9 வகை காய் வாங்கி வந்தல, அது எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன். பரவாயில்ல, உனக்கு பெரிய பசங்க இருந்தாலும் கூட மாட வேலை செஞ்சுங்க. நீ காலையில சீக்கிரமா அந்த பொங்கலை கும்பிட்டு முடிச்சுட்டா இதுக்கப்புறம் உனக்கு ரெஸ்ட் தானே. நான் இனிமே தான் ஆரம்பிக்கணும். வரேன் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். சொன்னதுலேயே ஒரு நல்ல வார்த்தை தான். வாக்கா உங்க மாமியார் இருக்காங்க, உங்க வீட்டுக்காரர் இருக்காரு. அவங்க பார்த்தா உனக்கு வேலை செய்யறதுக்கு நான் வேற வரணுமா? சும்மா ஒரு பேட்டி சொன்னா வாங்கன்ற. கரும்பு வேணுமா உனக்கு? ஆமாக்கா வேணும். ஆமா எனக்கும் வேணும். பசங்களா முதல் பொங்கல் சாப்பிடுங்க, அப்புறமா கரும்பு சாப்பிடுங்க. வாங்க இங்க. இந்த வாணி எங்கன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறா? வாணி வந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு சரியான அடி விட போது பாத்துக்கோ. பொங்கல் சாப்பிட்ற குழந்தைங்களை கெடுக்கிறியா? உன்னை வந்து கரும்பு இப்ப தொடக்கூடாதுன்னு சொன்னேன். எதுக்கு கரும்பு தொட்ட நீ? கொஞ்சோண்டு மட்டும் சாப்பிட்டு பாத்தியா? அப்படியே சப்போர்ட் பண்ணி பாத்தியா என்ன மாதிரி வேலை பாக்குறாவன்னு. சரி விடு என் வீட்டுல இருக்கிறது எப்படி உழைச்சிங்க பாத்தியா? இவ்வளவு பொங்கல் செஞ்சு வச்சிருக்கேன். யாரு சாப்பிடுறது? இந்த மாதிரி கரும்பு சாப்பிட்டு உட்காந்துதான் இது காலியாவது போல தெரியும். வச்சு 2 நாளைக்கு சாப்பிட வேண்டியதான். ஆமா அந்த வெள்ளை பொங்கலும் அந்த சாம்பாரும் நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு சமைக்கிற வேலை மிச்சம் உனக்கு. அது நம்ம சரிதான். அதுதான் சக்கரை பொங்கல் கம்மியா பண்ணிட்டு இந்த வெள்ளை பொங்கல் மட்டும் நிறைய செஞ்சு வச்சிருக்கேன். நீ கேடி எனக்கு தெரியாதா?